வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியான மோர் குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் பூ, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 பூண்டு பல், இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ 2 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். 2 கப்பு தயிரை போட்டு இதை நல்லா அடிச்சுக்கணும். தயிரை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடிச்சிருக்கேன். இல்லை கரண்டியில் வச்சுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கணும். அப்புறம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு நான் இப்போ ஒரு 4 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காயை இந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அப்புறம் ஒரு சட்டியில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சு 2 வரமிளகாய் அதை புட்டு போட்டு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு தாளிக்கணும். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை போட்டு 2 நிமிஷம் வதக்கி விடணும். இது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும். அப்போ தான் நல்லா கலராக இருக்கும். அதனால தான் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு கிண்டு விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தயிர், அதை இதில் கொட்டி அது கூடவே அரை ஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பக்கத்துலேயே நிற்கணும். லேசாக நுரைச்சி வரும், கொதிக்க விடக்கூடாது. லேசாக இந்த மாதிரி நுரைச்சி வர்றப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த நுரைச்சி வருது பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வெயில் காலத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.